ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ரொம்ப ஒரு தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லா சினிமா ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமான நாள். அதே நேரத்தில் பார்த்தா கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. தளபதி 69 லாஸ்ட் டைம்னு சொல்லி தான் ப்ரமோட்டே பண்ணுறாங்க. அந்த படத்தோட பூஜை நடந்திருக்கு. அதில் சூப்பராக எல்லாருமே கலந்துருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, பாபி டியால், பூஜை எட்ஜே அவங்க வந்திருக்காங்க, மமிதா பைஜோ. ஸோ எல்லாருமே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. தளபதி அவர்களோட அந்த ஸ்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்கூடயும் ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பூஜை பிக்ஸ் ஆனால் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சேம் டைம் அதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு விடிய கால அந்த டைமத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட அந்த பந்தல் கால் நடுறது முக்கியமான நிகழ்வு அது நடந்திருக்கு. அதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் கூடியிருக்கு. ஆயிரக்கணக்கான மேல் பார்த்தீங்கன்னா கழகத்தினர் சரி, அந்த ஒரு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உசி ஆனந்த் தான் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, பொதுச் செயலர் அவர் தான் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போதும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட 69th படத்தோட பூஜை நடந்திருக்கு. அதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் அவரோட முதல் மாநாட்டுக்கான பந்தக்கால் நடுறது நடந்திருக்கு. முதல் மாநாடு 27ஆம் நடக்க போகுது, எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு ஒரு 3 பக்கம் அறிக்கையினோட ஒரு கடிதம் விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடிதம் தொண்டர்களுக்கும் சரி, அவர் ரசிகர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் அவர் பதில் சொல்கிற மாதிரி சூப்பராக விட்டுருந்தாரு. 3 பக்கம் அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு அந்த அறிக்கை இருந்துச்சு. இது மூலயமா அவர் சாதாரணமாக ஆல்ரெடி இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ்னால் இருக்க போகிறதில்ல, டிஃப்ரெண்ட்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியுது. அவரோட எந்த ஒரு பிளான், அவர் கட்டியமாக ஒரு பிளானோடு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா சும்மா ஒன்றும் இல்லை, 200 கோடி மேலே சம்பளம்னு சொல்கிறாங்க. தளபதி 69 தான் மோஸ்ட் வாண்டட் மூவி. இந்த படத்தில் இதுக்கையில் அதிகம் சேலரி வாங்குற ஒரு ஆக்டராக இருக்க போகிறாரு. அப்படிங்கிற சமயத்தில் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளானோட வந்திருக்காரு. அந்த ஒவ்வொரு வரியும் சரி ஒவ்வொரு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி மாதிரி இது இல்லை, கண்டிப்பாக அது மாற்றத்துக்கான இதுன்னு சொல்லி அதை பற்றி ஹைலைட் பண்ணிதான் இருக்கட்டும். கொள்கை என்னன்னு கேட்குறாங்க. அது கொள்கை மாநாடு நடக்க போகிறது. நம்ம கொள்கையை சொல்கிறதுக்கு தான் இந்த மாநாடு இருக்க போகுது அப்படிங்கிறது அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து ஒரு ரசிச்சுட்டு இருப்போம். கில்லி படத்துலேருந்து எத்தனையோ படத்துலேருந்து நம்ம ரசிச்சுட்டு இருப்போம். இப்போ ஒரு 69 இன்னொரு பக்கம் அரசியல் போகிறாரு. ஃபுல் ஃப்ளெஜ்டாக அரசியல்வாதியாக இது பண்ண போகிறாரு. மக்களுக்காக தான் பணி செய்ய போகிறாரு. அதுவும் ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி மிக்சடு ஃபீலிங்காக இருந்துச்சு. அது அப்படியே ஒரு ஃபேனாக அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணுறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இப்படி ஒரே நாளில் 2 நடந்திருக்கு, 2மே ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ், ஒன்றுத்துக்கு முடிய போது இன்னொன்று இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இன்றைக்கி அரசியல் ரீதியாக நிறையா இதிலே பயம் வந்துருச்சு இந்த தளபதி அவர்களை பார்த்து. ஏன்னா இப்படி ஒரு மாசான இவ்வளோ க்ரௌடு, அவர் சொல்கிற யூஸ் பண்ணுற வார்த்தைகளாக இருக்கட்டும், இளஞ்சிங்கப்படை, சிங்கப்பெண்கள். ஸோ ஒரு தளபதி படத்தை எப்பவுமே எல்லாருமே பார்ப்பாங்க ஃபேமிலியாக. ஸோ ஒரு அரசியலும் அதே மாதிரி தான் எல்லாருமே ஒத்து பார்க்குறாங்க இவர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி. ஸோ பார்ப்பாங்க. நாங்களும் உங்களை மாதிரி தான் அந்த மாநாட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன பேச போகிறாரு, தளபதி அவர்கள் ஸ்பீச்சுக்கு ரொம்ப வெயிட்டிங். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ் ஏஎஸ்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம்.